ஈவெண்ட்ஸ் இன் கோவை பெக்ஸ் 2024 ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளுடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா, நம்ம வாய்ப்பையும் தாளந்தையும் இணைக்கிற புள்ளி. We act as a catalyst between talent and opportunity. ஈவெண்ட்ஸ் இன் கோவை பெக்ஸ் 2024 ஏற்கனவே நம்ம கோவை பெக்ஸோட மேக்கிங்கை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே நடந்த நான் அட்டன் பண்ண கண்காட்சியை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைக்கி ஈவெண்ட்ஸ் இன் கோவை பெக்ஸ் என்னென்னலாம் வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் அங்கே நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த ஃப்ளோர் பிளான் யாரெல்லாம் வந்தாங்கன்றதை பற்றி விரிவாக போன காணொலியில் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு ஒரு கலவையான ஆடியன்ஸை, அதுவும் வீக்டேஸில் வீக்கெண்ட்ஸில் கிடையாது, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே கிடையாது, செவ்வாய் மற்றும் புதன், அதாவது ஒரு வீக்கில் உள்ள எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. அவங்கள எப்படியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே நான் அருமையாக கற்றுக்கிட்டேன் நான். ஸோ ஜென்ரலாக பார்க்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் ஆர்ட் இருந்தது, செல்ஃப் போர்ட்ரேட்டு. அங்கே வரவங்களுக்கெல்லாம் இலவசமாக அதை கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு நீண்ட க்யூ, 2 ஸ்டால் ஆல்மோஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் உள்ளவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு மேலே அந்த லைனில் உட்காந்துருந்தாங்க. ஒரே சமயத்தில் ஒரு 20 பேரை என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஸ்நாக்ஸு மற்ற அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நார்மலாக இருந்தது. அதில் எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன்லையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே நம்ம போகும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மெயின் கேலரியில் ஒரு ஆக்டிவிட்டி ரூமாக இருந்தது. அந்த ஆக்டிவிட்டி ரூமில் 2 நாளும் என்னென்ன நடந்தது, ஒரு வேலிடேட்டரி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மற்ற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், உடுமலை, பொள்ளாச்சி, திருப்பூர் இந்த சர்க்கிளெல்லாம் உள்ள எல்லாமே எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ்னால், டான்ஸ் காம்படிஷன் நடந்தது, சிங்கிங் காம்படிஷன் நடந்தது. ஸ்டூடெண்ட்ஸை பரவலாக எல்லா ஸ்கூல்லேருந்தும் அழைச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் குவிஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அந்த குவிஸ் ப்ரோக்ராமை ப்ரொஃபஷ்னலாக இப்போ ஒரு டிவியில் பார்த்தா எப்படி நம்ம ஒரு குவிஸை பார்ப்போமோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போனாங்க. கேலிகிராஃபியாக இருக்கட்டும், மேஜிக் ஷோவாக இருக்கட்டும், குழந்தைங்களை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணாங்க. அவங்களெல்லாம் அந்த ஒரே இடத்துல உங்களுக்கு தெரியும் குழந்தைங்க எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஒரே இடத்துல என்கேஜ் பண்ணாங்க. இந்த டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் எல்லாம் எந்த ஒரு விமர்சனத்துக்கும் இடம் கொடுக்காமல் ரொம்ப நேர்த்தியாக அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு பரிமாறுறதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் ஈவெண்ட்ஸில் இருக்கிறோம், ஸ்டாலில் இருக்கிறோன்றனால எங்களுக்கெல்லாம் டோக்கன்ஸ் கொடுத்துட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் லைனில் வச்சு நாங்கள் சாப்பாடு ஆகட்டும், 2வது நாள் புலால் உணவு விருந்தாக இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வந்த குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கும் பிஸ்கெட்டு, ஜூஸ் எல்லாம், சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் அதையும் பிரமாதமாக அவங்கள 2த்துக்கும் குழப்பம் வராத அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மெயினாக கோவை பெக்ஸ் ஸ்டாம்ப் ரிலேட்டட் கண்காட்சியாக இருக்கட்டும், கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரேம்ஸ் அலோகேஷன்லேருந்து முதல்லையே ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் அஞ்சல் தலை, போஸ்டல் ஸ்டேஷ்னரியான ஃபஸ்ட் டே கவர்ஸாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கவர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸு, லெட்டர்ஸு, அதில் உள்ள கம்யூனிகேஷன்ஸ், அதில் உள்ள லோகோ, கேன்சலேஷன்லேருந்து தனித்தனியாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அழகாக ஒதுக்கியிருந்து அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில் கோயம்புத்தூர் தலைமையிடமாக கொண்ட ஆகார் காயின் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆகார் காயின் சொசைட்டியோட மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 ஃப்ரேம் அவங்க தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான சிறப்பு பரிசுகளும் பண்ணுச்சு. ஆகார் காயின் சொசைட்டியில் குறிப்பிட்டும் சொல்லும்படியான நிர்வாகிகளுக்கு கோல்டு மெடல், சில்வர் மெடல் எல்லாம் நல்லா அருமையாக கௌரவிக்கும் வகையில் கொடுத்தாங்க.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நட்பு மற்றும் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கோயம்புத்தூர் ஹெரிட்டேஜ் அண்ட் ஹாபி அலைட் எக்ஸ்போ டிசம்பர் 6, 7, 8 நடக்க இருக்குது. சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.